2500 நிரந்தர செவிலியர் பணியிடங்களை உருவாக்கியதற்கும் 7 செவிலியர் கல்லூரிகள் புதிதாக தொடங்கப்பட உள்ளதாகவும் இன்று அறிவிப்பு செய்ததற்கு எல்லாருடைய செவிலியர் சமூகத்தின் சார்பாக மிகுந்த நன்றியினையும் வணக்கத்தினையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இது எங்களுக்கு நல்ல உற்சாகமூட்டமுடைய ஒரு செய்தியாக இருந்தாலுமே எங்களுக்கு ஆக்சுவலா இதுல பணி நிரந்தரம் செஞ்சு தொகுப்பூதியத்தை பணி நிரந்தரம் தான் செஞ்சிருக்காங்க. எங்களுக்கு வேண்டியது பணிக்கு செவிலியர்கள் நிரந்தரமா இன்னும் போஸ்டிங் அதிகப்படுத்தணும்னு நாங்க கேட்கிறோம். இப்ப நிரந்தரமா இந்த தொகுப்பூதியத்துக்காரங்க இருக்கிற வச்சு நம்மளுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஒரு இதை சேவை எங்களால தர முடியாது. தொகுப்பூதியத்தில் இருந்தவங்க அப்படியே பணி நிரந்தரம் ஆகிறாங்க. இதனால எங்களுக்கு பணிச்சுமைகள்லாம் அப்படியே தான் இருக்கும். ஆட்கள் பற்றாக்குறை இருக்கதான் செய்யும். சரிங்களா? அடுத்தது, தமிழகத்தில் அரசு மருத்துவமனையில் பணிபுரிந்து வருகின்ற ஏறத்தாழ 30,000க்கும் மேற்பட்ட செவிலியர்கள் சார்பாக மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் ஐயா அவர்களுக்கும் எங்களின் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல மக்களின் முதல்வர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் கனிவான கவனத்திற்கு சில பணிவான கோரிக்கைகள். புதியதாக தொடங்கப்பட உள்ள அரசு செவிலியர் கல்லூரிகளில் நர்சிங் டியூட்டர் போஸ்ட் ஆனது ஏற்கனவே வழங்கப்பட்டு வந்த நடைமுறையில் இருந்தபடும் பணி நிரந்தர பணியிடமாக மட்டுமே வழங்க வேண்டும். ரீடிப்ளாய்மெண்ட் ஜிஓ நம்பர் 204 ரத்து செய்ய வேண்டும். எங்களது இப்ப ஒரு 4 நாளைக்கு முன்னாடி நாங்கள் எல்லாருமே கருப்பு பட்டை அணிஞ்சு எங்களோட கோரிக்கைகளை வலியுறுத்தி 3 நாள் கருப்பு பேட்ச் அடைஞ்சோம். 3 நாள் கோஷம் போட்டோம், குரல் ஒலி எழுப்பணும். அதுல எங்களுக்கு ஏதாவது பெனிஃபிட் வரும் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆனா அரசு 2500 செவிலியர்கள் அந்த தொகுப்பூதியத்தில் இருந்தவங்க பணி நிரந்தரம் தான் பண்ணாங்களே ஒழிய அதுக்காக ஸ்டாஃப் நிறைய போஸ்டிங் கிரியேட் பண்ணல, புது கிரியேஷன் எதுவுமே பண்ணல. அதனால எங்களுக்கு அதுல கொஞ்சம் மன வருத்தம் இருக்கதான் செய்யுது. எங்களோட குறைகளை முதல்வர் அவர்கள் இந்த ஆட்சியிலாவது கேட்டு எங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுப்பாருன்ற ஒரே ஒரு நம்பிக்கையில தான் நாங்க இந்த களத்துல இறங்கி இருக்கோம். இந்த போராட்டத்து காலத்திலயும் நாங்க இறங்கணும். அதுக்காக தான் இவ்வளவு நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா எங்களுக்கு அறிவிப்பு கொடுத்ததுலயும் எங்களுக்கு ஒரு திருப்தி இல்ல. ரீடிப்ளாய்மெண்ட் அப்படின்றது பணி நிரவல் அப்படின்றது 7 மருத்துவக் கல்லூரிகள் 7 மெடிக்கல் காலேஜ்ல இருந்து ஏற்கனவே இருக்க ஸ்டாஃபுங்களை இந்த மாதிரி இடம் பற்றாக்குறையில இருக்க ஹாஸ்பிட்டல்களுக்கு போடுறதா சொன்னாங்க. அதனால ஸ்டாஃபுங்க ரொம்ப மன உளைச்சலுக்கு உண்டாகியிருக்காங்க. ஏன்னா அவங்கவுங்க ஊர்ல குழந்தை குட்டிகளோட வீட்டுக்காரோட குடும்பத்தோட இருந்துட்டு இருக்காங்க. வயசான வீட்டில் நாங்கள் செவிலியர்களாக இருந்தாலுமே எங்களுக்கும் நிறைய பர்சனல் இதெல்லாம் இருக்கு. நாங்களும் குழந்தைங்களை பார்க்கணும், வீட்டுக்காரை பார்க்கணும், வயசானவங்களை பார்க்கணும், அப்பா அம்மாவை பார்க்கணும். அதனால அங்கிருந்து இங்க ரீடிப்ளாய்மெண்ட் அந்த 204 அந்த இதுல உடனடியாக ரத்து செய்யணும். ஏன்னா அது ரொம்ப எல்லாருக்கும் மன உளைச்சலை தான் உருவாக்குது. அந்த முறையை ரத்து செஞ்சு எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் போஸ்ட் கொஞ்சம் அதிகப்படுத்தி கொடுத்து அவங்கவுங்கள அங்கங்கேயே இருக்கிறதுக்கு முக்கியமாக செய்யணும். அடுத்தது, தொகுப்பூதிய செவிலியர்கள் அனைவரையும் நிரந்தரப்படுத்த வேண்டும். தொகுப்பூதியமே இருக்கக்கூடாது. நர்சிங்ல மட்டும்தான் இந்த தொகுப்பூதியமே இருந்துட்டு இருக்கு. பெரும்பாலான இதுல செவிலியர்கள் அதாவது இந்த செவிலியர் தொழில மட்டும்தான் பெண்கள் அதிகமா இருக்காங்க. 90% பெண்கள் அதிகமா வேலை செய்யறது செவிலியர் துறை தான். இதுல உங்களுக்கு எல்லாருக்குமே ஹாஸ்பிட்டலோட முதுகெலும்பு அப்படின்னு சொல்லி செவிலியர்கள் தான் சொல்லுவாங்க. ஆனா டாக்டர்ஸ் பிரிஸ்கிரிப்ஷன் எழுதி வச்சுட்டு போயிருவாங்க. ஆனா எந்நேரமும் 24 மணி நேரம் ஸ்டாஃபுங்களோட அதாவது பேஷண்ட்ஸோட நோயாளிகளோட கான்டாக்ட்ல இருந்து எல்லா வர உறவினர்களுக்கு எல்லாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய சூழ்நிலைக்கு நாங்கள் ரொம்ப தள்ளப்பட்டிருக்கோம். அதனால நாங்களும் மன உளைச்சலுக்கு நிறைய உண்டாகிறோம். நாங்களும் எப்படியும் முயற்சி பண்றோம். எப்படியாவது பேஷண்ட்ஸ் கிட்ட கனிவா பேசணும், அவங்களை அன்பா நடத்தணும், வழி நடத்தணும்னு முயற்சி பண்ணாலும் சூழ்நிலையை கருதி, ஆட்கள் பற்றாக்குறை கருதி எங்களோட கோபத்தையும் ஒரு சமயம் நாங்கள் தெரிவிக்க வேண்டியது இருக்கு. அதுக்காக நாங்கள் மன்னிப்பு கேட்டுக்கிறோம்.